ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மஹாஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு கேப்சிகம் எக் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேப்சிகம் எக் ஃப்ரை ரெசிபி செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். கடுகு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். சீரகமும் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் 2 எக் யூஸ் பண்ணி செய்கிறேன். ஒரு பெரிய கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து, வெங்காயம் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் தேவையான அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதில் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு பொரியட்டும். சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ சீரகத்தை சேர்த்துக்கலாம். கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக ஆகி வரட்டும். இப்போ உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம இப்போ கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பொன்னிறமாக ஆகி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். இது ஒரு ஹெல்த்தியான டயட் ஃபுட்டும் கூட. சப்பாத்தியோட ரோல் மாதிரி மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இல்லை வெறுமனே கூட இது சாப்பிட்லாம், நல்லாவே இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கேப்சிகத்தை ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் ரொம்ப நேரம் வேகணும்னு தேவையில்லை. ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு எக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட வதக்கி விடுங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எக்கை ஆட் பண்ணிக்கலாம். எக்கை ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுருங்க. அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்க்ராம்பிள் பண்ணி விட்டுட்டே இருங்க, மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு டேஸ்ட்டுக்காக தான் ஆட் பண்ணுறது. உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். கூடவே கொஞ்சமாக பெப்பர் தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், எக் இப்போ நல்லா வெந்துடுச்சு. இதை இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான
கேப்சிகம் எக் ஃப்ரை ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஒரு ரெசிபியோடு சீக்கிரமே உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பாய்.